ஹாய். நம்ம இப்போ வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அயோட்டா கேவல் கம்ப்ரஷன் சிண்ட்ரோம் ஆர் சுப்பைன் ஹைப்போடென்சிவ் சிண்ட்ரோம். ஏன் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இப்போ நீங்கள் காலேஜ் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும், இல்லை காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, அலைடல் சயின்ஸில் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும், இது வந்து ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டினாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிலேருந்து இப்போ டாக்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உமனுக்கு சஜஸ்ட் பண்ணுறது வந்து லெஃப்ட் லேட்ரலில் படுக்க சொல்லுவாங்க. அதாவது ஒரு கிழிச்சு படுக்க சொல்லுவாங்க. நேராக படுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஏன் வந்து அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க, அதுக்கும் இந்த அயோட்டா கேவல் கம்ப்ரஷன் சிண்ட்ரோம்க்கும் என்ன வந்து சம்மந்தம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக அண்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வீடியோ பிக்சரில் இந்த பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு சுப்பைனில் படுத்துட்ருக்க ஒரு மதருக்கு யூட்ரஸ்குள்ளே இருக்கிற ஒரு ஃபுல் டேர்ம் பேபி தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேவா. இங்கே இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ஒரு மேஜரான வெயின், இந்த ரெட் கலரில் இருக்கிறது ஒரு மேஜரான ஆர்ட்ரி. ஓகேவா. அதாவது ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து இன்ஃபீரியர் வீன கேவா. ஏன் வந்து இது ரொம்ப மேஜரான வெயின் அப்படின்னா, நம்ம லோவர் பாடியில் இருக்க பிளட் எல்லாத்தையுமே வந்து கேரி பண்ணி கொண்டு போய் ஹார்ட்டில் வந்து சப்ளை பண்ணுறது வந்து இந்த இன்ஃபீரியர் வீன கேவா. ஓகேவா. ஸோ ஒரு ஒரு பிக் வால்யூம் ஆஃப் பிளட்டை வந்து கேரி பண்ணிட்டு போகிறதுனால இது வந்து ஒரு மேஜரான வெயின். அதே மாதிரி இந்த ரெட் கலரில் இருக்கிறது அப்டாமினல் அயோட்டா. ஓகேவா. இதுதான் வந்து மேஜரான ஆர்ட்ரி. ஏன்னா ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி கொடுக்குற எல்லா பிளட்டையுமே வந்து நம்ம லோவர் பாடிக்கு கொண்டு வரதும் வந்து இந்த ஆர்ட்ரி தான். ஓகேவா. ஸோ இப்படி ஒரு மேஜரான ஆர்ட்ரியும் ஒரு மேஜரான வெயினும் வந்து இந்த யூட்ரஸ்க்கு கீழே வந்து பாஸ் ஆகி போகுது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பேபியோட வெயிட் ஃபுல்லாக இந்த வெயின் மேலேயும் ஆர்ட்ரி மேலேயும் கம்ப்ரஸ் ஆகும்போது, அதுலேயும் இன்னும் கொஞ்சம் பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த வெயின் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப கொலாப்சிபிளாக இருக்கும், ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும் ஆர்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது. அதனால் ஈஸியாக கம்ப்ரஸ் ஆகும், ஈஸியாக வந்து கொலாப்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பேபியோட வெயிட் ஃபுல்லாக இந்த ஆர்ட்ரிலையும் வெயின்லேயும் விழும்போது இது கம்ப்ரஸ் ஆகுது. ஸோ அங்கே இருக்கிற பிளட் வந்து ஹார்ட்டுக்கு வந்து போக முடியறதில்ல. அப்படி ஹார்ட்டுக்கு போக முடியாத டைமில் கார்டியாக் அவுட்புட் வந்து ஃபுல்லாகவுமே வந்து ட்ராப் ஆகும். அப்படி கார்டியாக் அவுட்புட் ட்ராப் ஆகிறதுனால பேஷண்ட்டுடைய பிபி ஃபுல்லாகவுமே வந்து ட்ராப் ஆகிறதுக்கும் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த கம்ப்ரெஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஸோ இப்படி நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சர்டன் டைமுக்கு மேலே பேஷண்ட்டுக்கு வந்து, அதாவது மதருக்கு வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு மதர் வந்து அன்கான்ஷியஸ் போகிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பேபிக்குமே வந்து பிளட் சப்ளை சரியாக கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த கம்ப்ரெஷனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து லெஃப்ட் லேட்ரலில் படுக்க சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு இந்த கீழே இருக்க இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சுப்பைனில் இருக்க பொசிஷனில் இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ரெஸ் ஆகிருக்கு ஆர்ட்ரியும் வெயினும். அதே மாதிரி லேட்ரல் பொசிஷனில் வந்து பேபி சைடுக்கு வந்துடுறதுனால ஸோ அந்த கிராவிட் யூட்ரஸோடைய வெயிட் எதுவுமே வந்து இந்த ஆர்ட்ரி மேலேயும் வெயின் மேலேயும் இல்லை. ஸோ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இந்த கம்ப்ரெஷனை வந்து அவாய்ட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து எல்லாருமே லெஃப்ட் லேட்ரலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே. நம்ம இப்போ வந்து ஒரு ப்ரொசீஜருக்கு பேஷண்ட்டை உள்ளே எடுத்திருக்கோம், ஒரு ஆப்ரேஷனுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னும்போது நம்ம அந்த இடத்துல ஒரு லேட்ரல் பொசிஷன் கொடுக்க முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம எந்த மாதிரி வந்து நம்ம ஒரு பொசிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு 15 டிகிரி இல்லை ஒரு 13 டிகிரி லிஃப்ட் ஆன மாதிரி பேஷண்ட்டை சாய்ச்சி நம்ம வந்து ஒரு லெஃப்ட் லேட்ரல் பொசிஷன் கொடுக்குறோம். ஓகே. அந்த லெஃப்ட் லேட்ரல் பொசிஷனை வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு வெட்ஜ் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து ஒரு 15-30 டிகிரி வந்து ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு 2-3 டவல் வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து லெஃப்ட் ஹிப்புக்கு கீழே வந்து கீப் பண்ணலாம். ஸோ அப்படி கீப் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் எலிவேட் ஆகிருக்கும். அப்போது
நம்ம இந்த லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன் அச்சீவ் பண்ணலாம். இப்படி அச்சீவ் பண்ணுறதுனால ஒரு 15 டிகிரி நம்ம வந்து வைக்கும்போது நமக்கு வந்து கம்ப்ரெஷன் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அதுவே நம்ம ஒரு 30 டிகிரி ஒரு லிஃப்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து கம்ப்ரெஷனை கூட நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த லெஃப்ட் லேட்ரலுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த லெஃப்ட் லேட்ரல் பொசிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பொசிஷன். அப்போது இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் ஒரு மதருக்கு வந்து ப்ரீத்திங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மதர்னு இல்லை, ஒரு ப்ரெக்னென்ட் உமன்னு கிடையாது, ஒரு நார்மலாக இருக்க பீப்புளுக்குமே வந்து லெஃப்ட் லேட்ரலில் இருக்கும்போது இல்லை ரைட் லேட்ரலில் ரொம்ப வந்து ப்ரீத்திங் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து எல்லாருமே வந்து லேட்ரல் சைடில் இருக்க சொல்லுவாங்க, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்லி எல்லாம் இருக்கும்போது. இதுவும் ஒரு அட்வான்டேஜ். ஓகே. இப்போ லெஃப்ட் லேட்ரலில் மட்டும்தான் வந்து படுக்கணுமா, ரைட் சைடு வந்து படுக்கக்கூடாதா அப்படின்ட்டு டவுட் இருக்கும். ஸோ அது என்னென்னா, நம்ம நிறைய ஸ்டடீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடீஸ்லலாம் வந்து அவங்க என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, லெஃப்ட் சைடு தான் வந்து ரொம்ப பெட்டரான கம்ப்ரெஷன் வந்து அவாய்ட் பண்ண முடியுது ரைட் சைடை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம லெஃப்ட் சைடில் 15 டிகிரி எலிவேட் பண்ணி இருக்கும்போதே நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு கம்ப்ரெஷன் அவாய்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடில் எலிவேட் பண்ணும்போது 30 டிகிரியாச்சும் நம்ம எலிவேட் பண்ணணும். அப்படி எலிவேட் பண்ணும்போது தான் லெஃப்ட் சைடில் ஒரு 15 டிகிரியில் அச்சீவ் பண்ணுற அந்த ஒரு கம்ப்ரெஷன் அவாய்ட் பண்ணுறத நம்ம வந்து ரைட் சைடில் வந்து ரைட் டில்ட் பண்ணும்போது நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உமன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணுங்கள். ஸோ they will also get to know what is the reason behind this one. Okay. So thank you so much. Keep on learning. Bye.